நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையின் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினாரல்லவா, அவரை துதிக்கலாமா? தூளிலிருந்து உயர்த்தினி, தூளிலிருந்து உயர்த்தினி, தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர், நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர். தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே, தூளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எபிரேயர் 4வது அதிகாரம் வசனங்கள் 15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் எழுதின நிருபத்திலே சொல்லுகிறார், நமக்கு நல்ல பிரதான ஆசாரியர் இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்ம போல பாடுபட்டு கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் சகித்து நமக்காக ஜீவபலியாக தம்மையே ஒப்பு கொடுத்த ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அதனால அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற தைரியமாய் நாம் அவருடைய கிருபாசன தண்டையிலே சேரலாம். அன்பானோட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் வந்தடைத்தக்க கண்மணியாக இருக்கார். எப்பொழுதும் எந்த சமயத்திலும் நம்முடைய நண்பர்கள் உற்றார்கள் சமயம் பார்த்து கேட்கணும், அதிகாரிகள்கிட்ட பேசும்போதும் நேரம் பார்த்து பேசணும், அப்படியெல்லாம் இருக்குது. ஆனா அப்பாட்ட அப்படி இல்லை, எப்பவும் போகலாம். எப்பவும் அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற நம்ம அவருடைய சமூகத்திலே போகலாம். எந்த சமயம் என்றும் இல்லை, எந்த நேரம் என்றும் இல்லை. அன்பான தேவன் அப்பேற்பட்ட ராஜாதி ராஜாவை அப்பாவதை நாம் தேவனாக கொண்டிருக்கோம், நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கோம். அதனால தைரியமாய் நம்முடைய எல்லா காரணம், நம்முடைய புலம்பல்களை, நம்முடைய அழுகையை எல்லாத்தையும் கேட்கிறவர் அவர். நம்முடைய இயலாமை அவருக்கு தெரியும், நம்முடைய இல்லாமை அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம அவருடைய சமூகத்திலே போய் நம்முடைய குறைகளை அறிக்கைட்டு நம்ம ஒப்பு கொடுக்க அவரிடத்தில் நம்மை தாழ்த்தி அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மியான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களே தகப்பனே. அப்பா கூட நன்றி அப்பா. அதனாலே பிழைத்திருக்கிறோம் கர்த்தாவே. காலை முதல் இம்மட்டுமாய் உடைய தயவுள்ள கரம் கிருபைகளை தாங்கினதே அப்பா. இப்பொழுது மலையாடோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பல்வேறு துக்கங்கள், பலவீனங்கள், பாடுகள், இல்லாமைகள் மத்தியிலே அப்பா உம்மை நோக்கி கதறுகிற உடைய கிருபாசனத்தில் மண்டை வந்து நோக்கி கூப்பிடுகிற, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கடாட்சி தருகிறாக. உடைய கிருபையை அருளி செய்கிறார் தகப்பனே. உடைய இரக்கம், உடைய சகாயம் கிடைப்பதாக கர்த்தாவே. இப்பொழுதே கிடைப்பதாக கர்த்தாவே. அண்டிக் கொள்கிற ஒரு வெட்கப்பட்டு போனது இல்லையாப்பா. உடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். தேரோக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதி கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.